அசைத்து சொல்லுவோம். நம்புவே நம்புவே இயேசுவே உம்மை நம்புவே. ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் நம்பிக்கை. உம்மையே நான் நம்புகிறேன், உம்மை மட்டுமே நம்புகிறேன். உம்முடைய கரம் எங்களோடு தங்கி இருப்பது தேவ மாதாவின் பரிந்துரையில் நாங்கள் உம்மை நோக்கி எழுப்புகிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தந்து ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து ஒரு ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசன பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரம் 21வது வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வாசிக்கலாம். பிரியமானவர்களே, வாசிக்கிற இந்த வசனத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் தயவு, ஒரு இரக்கம், அவருடைய கிருபை. நாம் எல்லாரும் தெய்வத்துக்கு முன்பாக தெய்வத்தை தேடி அவருடைய சன்னிதானத்திலே அவர் பாதத்திலே நாம் இருப்பது உண்மையாகவே தெய்வம் நமக்கு கொடுத்த கிருபை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இந்த உலகத்திலே மனிதர்கள் கடவுளை தேடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. கடவுளை மனிதர்கள் தேடுகிறார்கள். ஒவ்வொரு விதத்திலும் கடவுளை தேடுகிற தேடுதல்கள் ஏராளமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கடவுளை சந்திக்க வேண்டும், கடவுளை பார்க்கணும் அப்படின்னு இன்னைக்கும் பல கிலோமீட்டர் கணக்கில் கியூல நிற்கிறார்கள். அதற்காக பரிகார பூஜைகள் செய்கிறார்கள். எத்தனையோ விதத்திலே கடவுளை தேடி மனித வாழ்க்கையில பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவர்கள் கூட நாமும் கூட கடவுளை சில நேரங்களில் ஆண்டவர் இங்கே நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாமல் கூட பலவிதமான தேடுதல்களை நாம் வைத்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த உலகத்தில் மனிதன் இரத்தத்தை சிந்திக்கிறான், பணத்தை செலவழிக்கிறான், என்னெல்லாமோ செய்து ஏன் தன் உயிரை கூட கொடுத்து கடவுளை பார்க்கணும் அப்படின்னு தேடுகிறான். ஆனால் நமக்கு ஒரு மாபெரும் நற்செய்தி இருக்கிறது. என்ன நற்செய்தி? கடவுள் எங்கேயோ இல்லப்பா,
அந்த கடவுள் உன்னோடு வாசம் செய்கிறார். கை தட்டுங்கப்பா. கடவுள் உன்னோடு இருக்கிறார். கடவுள் உன் கூட தான்ப்பா இருக்கிறாரு. கடவுள் உன் கூட தான்ப்பா வாழ்றாரு. கடவுள் உன்னோடு தான் பயணிக்கிறார். கடவுள் உன்னோடு வாசம் செய்கிறார் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்துல கொண்டு வந்த உன்னதமான வெளிப்பாடு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால பாருங்க, கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்து தன் ஒரே பேரான திருக்குமாரனை அனுப்பினார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அவர் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? கடவுள் நம்மோடு. பிரைஸ் தி லார்ட். கடவுள் எங்க இருக்கிறாரு? இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வந்த நோக்கம் என்னன்னா, கடவுள் நம்மோடு. இம்மானுவேல், இம்மானுவேல், தெய்வம் உன்னோடு இருக்கிறார். தெய்வம் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்ததான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில பல சோகங்கள் மத்தியில் இருக்கலாம், வேதனைகள் மத்தியில் இருக்கலாம், பல நேரங்களில் நாம் ஒரு கைவிடப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம். பாருங்க, நம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த இடத்தில் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம கூட கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம வாழ்க்கையில நாம நினைத்து பார்க்கிறோம் என்றால் அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் எல்லோரோடும் எப்போதும் இருப்பது இல்லை. எல்லாரும் எல்லோரோடும் எப்போதும் இருப்பது, எப்ப வேணாலும் அவங்கவங்க மாறிடலாம். நீங்க பாருங்க, நான் இந்த பகுதியை நான் சிந்தித்த பொழுது நான் வாசிக்க விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எசையா மன்னிக்கவும், வாசிங்க. சங்கீதம் 22 அதிகாரம் 11வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 22 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். என்னை விட்டு தொலைவில் போய்விடாதையும், ஏனெனில் ஆபத்து நெருங்கிவிட்டது, மேலும் உதவி செய்வார் யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பார்த்து தாவீது ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம்? சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, ரொம்ப தூரமா போயிராதீங்க. ஆண்டவரே, என்னை விட்டு விலகி போயிராதீங்க. ஆண்டவரே, என்னை விட்டு தூரமா போயிராதீங்க. ஏன்னா எனக்கு உதவி செய்கிறவன் யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்மோடு இருக்கிற, நம்மோடு வாழ்கிற அநேகர் நம்மை விட்டு தூரமாய் போய்விடலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை எல்லாரும் இருந்தாலும் கூட எல்லாருமே ஒரு லெவலுக்கு மேல வரவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயோ, ஏனெனில் ஆபத்து நெருங்கி வந்து விட்டது, மேலும் உதவி செய்வார் எனக்கு யாருமே இல்லை என்று. பிரியமானவர்களே, பாருங்க, நான் நேற்றைய தினத்திலே மாலை வேளையிலே ஒரு சகோதரி சந்திக்க சென்றேன். அவர் ஒரு வியாதியினால், கேன்சர் நோயினால் அவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அப்ப கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட அவர் மிகவும் எலும்பும் அப்படியே எல்லாம் தெரிகிறபடி அப்படியே அவருடைய பலமெல்லாம் வற்றி போயிட்டு பலவீனமான ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். பாருங்க, அந்த நேரத்தில் அவரோடு நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த சூழ்நிலையில் எனக்குன்னு யாருமே இல்லையா, இந்த சூழ்நிலை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை புறக்கணிச்சிட்டாங்க, எனக்கு உதவி செய்ய எந்த விதத்திலும் யாரும் முன் வருவதில்லை, நான் எல்லாருக்கும் பாரமாய் மாறிவிட்டேன். ஏன்?
என்னை பார்க்க வருகிறவர்கள் கூட பேசுவது எனக்கு கேட்குது, ரொம்ப நாள் இந்த கேஸ் என்ன செய்யாது சொல்லுங்க, ஓடாது. ரொம்ப நாள் இந்த கேஸ் ஓடாது. ஒருவேளை பார்ப்போம், ஏதோ வந்தோம் பார்த்துட்டோம் அப்படின்னு அவங்க போகும்போது கூட எனக்கு நாள் குறித்து விட்டு தான் போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை வியாதியில யாராவது வந்திருக்கீங்களா? பலவீனத்தில் வந்திருக்கீங்களா? ஐயோ உடல்லாம் பலவீனத்தோடு நான் வருந்துகிறேனே என்று சொல்லி வந்திருக்கீங்களா? இன்னைக்கு உங்களை நீங்க உலகத்துல கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க இருந்தாலும் உங்களை தேடி ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் வருகிறார். இன்னைக்கு காலை வேளையில ஒரு மகள் வந்தால், அந்த மகள் சொன்னா, எனக்கு திருமண வாழ்க்கை நல்லா ஆரம்பிச்சது பிரதர், நல்ல லவ் மேரேஜ். என்ன அப்ப பார்க்க ஸ்லிம்மா இருந்தேன், கொஞ்சம் நல்ல அழகா இருந்தேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை எனக்கு பிறந்த உடனே என்னென்ன தெரியாது, எதனா டேப்லெட்டா என்னன்னு தெரியல, என் உடம்பு கொஞ்சம் குண்டாயிட்டு, என் புருஷனை பார்த்துன்னா லட்சணம் இல்லாதவளே, உன்னை போய் நான் என்ன பண்ணிட்டேன், லவ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதோ சண்டையை பண்ணி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. என்னை விட்டு பிரிஞ்சு வேறொரு பெண்ணை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஒருவேளை உன் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது வித்தியாசமா இருந்துச்சு, ஆனா ஆரம்பித்த இன்னைக்கு வாழ்க்கையில நினைச்ச மாதிரி சில காரியம் இல்லை, எல்லாரும் தூரமா போயிருவாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு வேலையை, ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கும் போது, ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது, இல்லைன்னா உங்களோட வருமானங்கள் இருக்கும்போது அநேகர் உங்க கூட இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா அதுல நலிவடைந்து விட்டீர்களா, அநேகர் உங்களை விட்டு தூரமா போயிருவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த இடத்துல தாவீது எழுதுவது போல, ஆண்டவரே என்னை விட்டு தூரமா போயிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு வயதாகி விட்டது, உங்களுக்கு வயசாயிட்டு, உங்க ஏஜ் கூடிட்டு, இனிமே நீங்க இந்த வீட்டுக்கு தேவையே இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்க ஃபேமிலிக்கு நீங்க தேவைப்பட மாட்டீங்க, உங்க உறவுகளுக்கு நீங்க தேவைப்பட மாட்டீங்க. உங்களை தூக்கி எறிஞ்சிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கலாம். ஆனா எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். எரேமியா 30ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் வாசியுங்கள். நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார். நல்ல கவனி, நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை படிக்கும்போது அடுத்த பகுதி இருக்குது. இந்த வசனத்துடைய அடுத்த பகுதி உன்னை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? ஏனெனில் தள்ளப்பட்டவள். எப்படி உன்னை கூப்பிட்டாங்க? ஐயா கவனிங்க, எப்படி அழைச்சாங்களாம் தெரியுமா? நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற? தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள். இந்த சீயோனை பற்றி கவலைப்படுகிறவர்கள் யாருமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. உன்னை எப்படி கூப்பிட்டாங்க? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்க ஃபேமிலியில உங்களுக்கு என்ன பேரு? என்ன பேர்? உங்க எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும். நீ என்னதான் சீவி சிங்காரிச்சாலும் சிங்காரி உனக்கு ஒரு பேர் இருக்கு. அல்லேலூயா. உன் ஃபேமிலியில உனக்கு வச்சிருக்காங்க பாரு ஒரு பேரு, சிங்காரி. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. உன் பேர் என்னப்பா அப்படின்னா, உன் பேர் வீட்டுக்குள்ள ஒரு பேர் இருக்குல்ல. உன் நிலைமை, உன் கஷ்டம், உன் துன்பம், உன் துயரம், உன் வேதனை, உன் தனிமை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலகீனங்கள், நீ அற்பமாய் கருதப்பட்ட எல்லாவற்றையும் இந்த உலகம் தலைக்கு மேல தூக்கி வச்சு அதையே உனக்கு பெயராய் மாற்றி விட்டது. பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்த்து சொன்னாங்க, நீ யாரு?
தள்ளப்பட்டவள். சொல்லுப்பா எல்லாரும், நீ யாரு? ஃபேமிலிலேயே உன்னை தள்ளி வச்சுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். உன் வீட்டுக்குள்ளேயே உன்னை தள்ளி வச்சுட்டாங்க. நீங்க பாருங்களேன், பைபிள்ல நான் ஒரு சம்பவத்தை காமிக்கிறேன், எடுக்க நேரம் இல்லை, ஆனா வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாள் ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னாரு, சாமுவேல் நீ போப்பா, நீ போய் நீ என்ன பண்ற தெரியுமா, நீ ஈசாயினுடைய வீட்டுக்கு போ, பெத்லகேமில் ஈசாயுடைய வீட்டுக்கு போ, அங்கே நான் ஒருவனை உனக்கு தேர்ந்தெடுத்து தருவேன். அல்லேலூயா. உடனே ஈசாயுடைய வீட்டுக்கு ஆண்டவர் சொன்னபடி சாமுவேல் போயிட்டாரு. அல்லேலூயா. சாமுவேல் போன உடனே அந்த ஈசாய் வந்து சொன்னார், ஐயா என்னையா உன் பையனெல்லாம் வரிசையா நிப்பாட்டு அப்படின்ன உடனே அப்படியே வரிசையா நிப்பாட்டினார் ஈசாய். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வாட்டன் சாட்டமா நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா வந்து நிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். உடனே சாமுவேல் மைண்ட்ல ஒண்ணு இருக்கு. என்ன மைண்ட்ல? ஓ நல்ல என்னது உடம்பு இருக்கு, நல்ல வளர்த்தி இருக்கு, நல்ல பலம் இருக்கு, இவனதான் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு ராஜாவாக்க போறாருன்னு நினைச்சு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியாம சாமுவேல் கையை வைக்க போயிட்டார். பிரைஸ் தி லார்ட். உடனே ஆண்டவருடைய குரல் சாமுவேலை பார்த்து வந்தது, எப்பா கையை வச்சிடாத. ஏன் தெரியுமா? இவன் இல்லப்பா, மனுஷன் பார்க்குற மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு, உங்க சொந்தக்காரங்க பார்க்குற மாதிரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற மாதிரி, உன் வீட்டுக்காரர் பார்க்குற மாதிரி, உன் மனைவி பார்க்குற மாதிரி, உன் பெற்றோர் பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்க்க மாட்டார். பாப்பாரா? மனுஷன் பார்க்குற மாதிரி அவர் பாப்பாரா? மனுஷங்க பார்க்குற மாதிரி அவர் பாப்பாரா? பிரியமானவர்களே கவனிங்க, மனிதர்கள் பார்ப்பது போல தேவன் பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னாரு, இந்த ஈசாயிட்ட கேளு, ஏன்பா அவன் பிள்ளைங்க இத்தனை பேர் தானா, இத்தனை பிள்ளைங்க தானா? அந்த ஈசாய்க்கு அப்பந்தான் புத்தி வந்துச்சு, ஓஹோ இங்கெல்லாம் இருக்கிறவன் வாட்டஞ்சாட்டமா இருக்கான், ஆனா அவங்களுக்கு விவரம் இல்லை, ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தன் ஆடு மேய்க்க விட்டுருக்கேன், அவன்லாம் லாயக்கு இல்லாதவன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஆடு மேய்க்கிறவனை கூப்பிட்டுட்டு வா, ஏன்னா அவனைத்தான் நான் இஸ்ரேலின் ராஜாவாய் தேர்ந்தெடுக்கிறேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தள்ளப்பட்டவள், புறக்கணிக்கப்பட்டவள், வேண்டாதவள் என்று உலகம் உங்களை கைவிடும் போது உங்களுக்காக ஒருவர் காத்திருக்கிறார், உங்களுக்காக ஒருவர் வெயிட் பண்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த பகுதி சொல்லுது, உன்னை தள்ளப்பட்டவள் என்று சொன்னாங்க, உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். உன்னை பத்தி கவலைப்பட யாருமே, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கவலைப்படுறதுக்கு ஆளு ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு ஒண்ணுன்னா உனக்கு கவலைப்படுறது கூட யாருமே, நீ உனக்குள்ளே சொல்ற, எனக்கு ஏதாவதுன்னா யார் எனக்கு துணை நிற்பா, எனக்கு ஏதாவது ஒண்ணுனா யார் என்ன பாப்பா, எனக்கு ஏதாவது ஒண்ணுனா யார் என் துணையாக இருப்பா. மகளே மகனே, அந்த இடத்துல தான் ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். தள்ளப்பட்ட தாவீதை, கவலைப்படுவார் யாரும் இல்லாத தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தாவீதோடு ஆண்டவர் இருந்தாராம். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, எடுத்து வாசியுங்கள், புலம்பல் முதல் அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்கப்பா. எருசலேம் தன் துன்ப நாட்களிலும் அகதியாய் வாழ்ந்த போதும் முன் நாட்களில் தனக்கு இருந்த நலன்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தாள். அவளின் மக்கள் எதிரிகளின் கையில் சிக்கினார்கள், அவளுக்கு உதவி செய்வார் யாருமில்லை. அவளது வீழ்ச்சியை கண்ட எதிரிகள் அவளை ஏளனம் செய்தார். எப்படி செஞ்சாங்க?
இங்க இருக்கிற அநேகருடைய மனசு எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு காலத்தை நினைக்கிறோம், இன்னைக்கு வாழ்க்கையை நினைக்கிறோம், கண்ணீர் ஓடுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நினைத்து அழுகிறோம். ஆதரவில்லாமல், சிநேகம் இல்லாமல், அன்பு இல்லாமல் எல்லாவற்றையும் பறிகொடுத்த ஒரு வாழ்க்கை நிலையை நினைத்து நாம் புலம்பி தவிக்கிறோம். இதனாலதான் போட்டிருக்கு, அவளுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. அவளுடைய எதிரிகள் அவளுடைய வீழ்ச்சியை கண்டு ஏளனம் செய்யறாங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? முன்னால ஒண்ணு, பின்னால ஒண்ணு குத்தி காமிக்கிறாங்க. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறாங்க. எரியிற தீயில அவங்க கணக்குக்கு எண்ணெயை ஊத்திட்டு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதே புலம்பலாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். நல்ல கவனிப்பா. 4:4 பால்குடி மறவாத மழலையின் நாவு தாகத்தால் அன்னத்தில் ஒட்டிக்கொள்ளும். பச்சிலம் குழந்தைகள் கெஞ்சுகிற உணவுதனை அளித்துடுவார். அர்த்தம் என்னங்க? கடன் வந்துட்டுங்க, கஷ்டம் வந்துட்டுங்க, தேவை வந்துட்டுங்க, எல்லா கதவுகளும் மூடிட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பொருளாதார கஷ்டம், கடன் பாரம், ஐயோ உழைப்பு நின்னு போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வருமானம் இல்லாத சூழ்நிலையில வந்துட்டோம். உறவுகளும் மனிதர்களும் புறக்கணித்து கைவிட்டு இன்று வாழ்க்கையில உதவி செய்வார் யாரும் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. என்ன வந்து சில நேரங்களில் பல நேரங்கள் அழுகிறவருடைய கண்ணீரின் அனுபவங்கள் உண்டு. என் சொந்த பிள்ளை இன்னைக்கு பாலுக்கு என்ன செய்யல, ஒரு புட்டி பால் கொடுக்க கூட வழி இல்லாம இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை மகளே யாரும் இல்லைன்னு இருக்கிறியா? இயேசு உன்னை தேடி வருகிறார். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க படிப்பா. யோபு 19:14 படி. என் உற்றார் என்னை ஒதுக்கினர், என் நண்பர்கள் என்னை, பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. யாரு? உற்றார் ஒதுக்கினார்கள், நண்பர்கள் மறந்தார்களாம். அல்லேலூயா. உற்றார் ஒதுக்கினார்கள், உறவுகள் ஒதுக்கினார்கள், நண்பர்கள் மறந்தார்கள். யோபு சொல்றாரு, எல்லாம் இருந்துச்சு. அப்ப எல்லாரும் எங்க இருந்தாங்க? என் கூட தான் இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். வருமானம் இருந்துச்சு, ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, ஒட்டகம் இருந்துச்சு, கழுதை இருந்துச்சு. எல்லாரும் எங்க இருந்தாங்க? என் கூட இருந்தாங்க. உடம்புல நல்ல பலம் இருந்துச்சு. எல்லாரும் எங்க இருந்தாங்க? என் கூட இருந்தாங்க. இப்ப உடம்பெல்லாம் புழுத்து போச்சு, சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? தூரமா போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் மறந்துட்டாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையில, மறக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறியா? என் சோகமெல்லாம், என் வேதனையெல்லாம் யாருக்கு தெரியும்னு புலம்புறையா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். சீராக்கின் ஞானம் 51ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். வாசிக்கிறீங்களா? எப்படிப்பா? என்னை எப்புறத்திலும் அவர்கள் வளைத்து கொண்டார்கள், எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, மனிதரின் உதவியை தேடினேன். என்ன செய்யல? மனிதனுடைய உதவியை நான் தேடினேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை படிங்க. எப்புறத்திலும் அவர்கள் என்னை வளைத்து கொண்டார்கள், எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, மனிதரின் உதவியை தேடினேன், உதவ யாரும் இல்லை. ஆமென். உதவுறதுக்கு சொல்லுங்க. உதவ, அன்பு செய்ய, உதவி செய்ய எந்த இடத்துல போனாலும் எல்லா கேட்டும் என்ன செய்யுது? எல்லா கதவும் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஆனா அந்த இடத்துல உனக்காக ஒரு கதவு திறந்திருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
சங்கீதம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் 13:1 வாசிக்கிறீங்களா? ஆண்டவரே காத்தருளும். படிங்க பாப்போம். ஆண்டவரே எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர்? இறுதி வரை மறந்து விடுவீரோ? இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு. இப்ப மனுஷனை பார்த்து பார்த்து இப்ப லாஸ்ட்ல யார்கிட்ட வந்துட்டு, அக்கா யார்கிட்ட வந்திருக்க? ஏசப்பாவை பார்த்து சொல்ற, அண்ணன் மறந்துட்டான், அக்கா மறந்துட்டா, பெத்தவங்க மறந்துட்டாங்க, உற்றாரும் நீரும் என்னை மறந்து விடுவீரோ? நீரும் என்னை கைவிட்டுவீரோ? நீர் என்னை விட்டு தூரமா போயிருவீரோ? பிரைஸ் தி லார்ட். பேர் வர எசையா 49ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, பால் குடிக்கும் பிள்ளையை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பாளோ? இவர்கள் மறந்திடும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை மறக்காத தேவன் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமா சொல்லுங்க. அம்மா உனக்கு புரியுதா? உன்னை மறக்கிறதுக்கு உலகம் தயாரா இருக்கலாம், உன்னை கைவிடுறதுக்கு நண்பர்கள் தயாரா இருக்கலாம், உன்னை விட்டு தூரமா போறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கலாம். ஆனா உன்னை கைவிடாம காப்பாற்ற உனக்கு ஒருவர் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் பயபக்தியோடு எழுந்து நின்று சொல்லுங்கள், என் தேவனே நீர் என்னை மறக்க மாட்டி. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என் தெய்வமே, என் தெய்வமே, என் மனதில் உள்ள வேதனைகளையும் துயரங்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. இயேசு கைவிடவே மாட்டார். பாடுவோம். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசுவே 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 இயேசுவே
இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே. அம்மாவோ நீங்கதான், அப்பாவோ நீங்கதான். அம்மாவும் வாயை திறந்து பாடுங்கப்பா. அப்பாவும் நீங்கதான். அம்மாவோ நீங்கதான், அப்பாவோ நீங்கதான். அம்மாவும் நீங்கதான். அப்பாவும் நீங்கதான். ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான். என்ன ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான். நான் ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான். நான் ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான். உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, நீங்கதானே எல்லாமே ஏசையா. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா. கண்ணீரோடு பாடுப்பா. எல்லாமே இயேசையா. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, நீங்கதானே எல்லாமே ஏசையா. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா. எல்லாமே எல்லாமே இயேசையா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார் சீராட்டுவார். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைத்துக் கொள்ளுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறவுகள் உதவி செய்ய உனக்கு முகம் காண்பிக்கவில்லையா? எந்த இடத்தில் மனிதர்கள் உன்னை புறக்கணித்தார்களோ, எந்த இடத்தில் உன்னை கைவிட்டார்களோ, ஜீசஸ். எங்கெல்லாம் உனக்கு உன்னை கண்டுகொள்ளாமல் உதறி தள்ளினார்களோ, அங்கே இம்மானுவேல் என்ற சப்தம் கேட்கிறது. ஆமென். அந்த இடத்தில் இம்மானுவேல் என்ற சப்தம் கேட்கிறது. ஆமென். நான் உன்னோடு இருக்கிறேன், ஆமென். நான் உன்னோடு இருக்கிறேன், ஆமென். நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். இம்மானுவேல், ஜீசஸ். இம்மானுவேல், ஆமென். இம்மானுவேல், ஆமென். இம்மானுவேல். ஆமென். இயேசு நம்மோடு, ஆமென். இயேசு நம்மோடு. ஆமென். இந்த சப்தம் அளிக்கும் இடம் எங்கு? இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சப்தம் அளிக்கிறது. ஆமென். என் மகனே, Jesus. இம்மானுவேலாய் நான் இருக்கிறேன். ஆமென். என் மகனே, இம்மானுவேலாக நான் இருக்கிறேன். ஆமென். உன்னோடு நான் இருக்கிறேன், ஆமென். உன்னோடு இருக்கிறேன், ஆமென். உன்னோடு இருக்கிறேன், ஆமென். உன்னோடு இருக்கிறேன். ஆமென். உனக்காக நான் இருக்கிறேன், ஆமென். உன்னோடு நான் இருக்கிறேன். உன் பலவீனத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன், ஜீசஸ். உன் இயலாமையில் நான் உன்னோடு இருக்கிறேன். ஜீசஸ். உன் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு நான் இருக்கிறேன். ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்துங்கள், சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, யாரும் இல்லை. என் மீது அக்கறை கொள்ள என் மீது அக்கறை கொள்ள ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. எனக்காக கவலைப்படுகிறவர் எனக்காக கவலைப்பட ஒருவரும் இல்லை என்று ஒருவரும் இல்லை. நான் எங்கெல்லாம் புலம்புகிறேனோ, நான் எங்கெல்லாம் புலம்புகிறேனோ, அங்கெல்லாம் இம்மானுவேல் அங்கெல்லாம் இம்மானுவேல் நீர் இருக்கிறீர், நீர் இருக்கிறீர், நீர் இருக்கிறீர். நீர் இருக்கிறீர். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நான் மீண்டும் இந்த இம்மானுவேலுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு 3 காரியத்தை சந்தோஷமாய் சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கடவுள் நம்மோடு. சொல்லுங்க, யார் நம்மோடு? சொல்லுங்க, யார் நம்மோடு? சொல்லுங்க, யார் நம்மோடு? நம்ம கூட யார் இருக்கா? அக்கா உன் கூட யார் இருக்கிறா? தங்கச்சி உன் கூட யார் இருக்கா? தெய்வம் என்னோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது, தேவன் இந்த இம்மானுவேல் கடவுள் நம்மோடு என்று சொல்லும் பொழுது மத்தேயு நற்செய்தி
28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இம்மானுவேலுடைய ஃபர்ஸ்ட் அனுபவம் என்ன அப்படின்னா, தேவன் எப்போதும், அதாவது அர்த்தம் என்ன தெரியுமா, உலகம் முடிவு வர நம்ம கூடவே. கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்திலும் தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உலகம் முடிவு வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல கடைசி வரை நான் உங்க கூட இருப்பேன் அப்படி சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமென். இந்த ஊழிய அனுபவத்தில் நான் தப்பா எடுத்துக்கிட்டாதீங்க யாரும். இந்த ஊழிய அனுபவத்தில் நான் ஒரு காலம் வேற, ஆனால் இயேசுவோடு ஆண்டவரோடு பயணிக்கிற இந்த காலத்தில் இந்த ஊழிய அனுபவத்தில் நிறைய பேர் இவ்வளவு நேசமாக சொன்னவங்கெல்லாம் உண்டு. அல்லேலூயா. என் மேலே ரொம்ப அக்கறையானவங்க, அன்பானவங்களாம் நல்லா வந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போகும் பொழுது ஏதோ சில காரணங்களால் என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே திரும்பிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் நம்ம கூட இருப்பேன்னு சொன்னாங்களப்பா அப்படின்னு பார்த்தா எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா என்னைக்கும் எப்போதும் நம்ம கூட இருக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, உலகம் முடிவு வர கடைசி வர உன் கூட இருக்கிறது ஆண்டவர் மட்டும்தான். உன் மகன் இருப்பானா, எங்க இருப்பானா, மருமக இருப்பாளா, பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்களா, பேர பிள்ளைங்க இருப்பாங்களா, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா பாவம் நம்ம என்ன சொல்ல தெரியுமா, எனக்கு அவங்க இருக்காங்க, எனக்கு இவங்க இருக்கிறாங்க, எவங்க இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியணும், எப்போதும் உன் கூட இருக்க தேவன் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உலக முடிவும் கடைசி நாட்கள் வரை நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரணும். ஆமென். அல்லேலூயா. நான் வாசிக்கிறேன், நல்ல கவனிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, வீறுகள் துணிந்து நில், பயப்படாத, ஆண்டவருமான நான், கடவுளும் ஆண்டவருமான நான், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லா இடத்துலயும் யார் இருப்பாரோ பாருங்க. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவுக்கு தெரிஞ்ச உலகம் யார் தெரியுமா, மோசே. அல்லேலூயா. யோசுவாவுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஆள் யாரு, மோசே தான். மோசேய மட்டும்தான் அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. மோசேய நினைச்சுக்கிட்டே இருந்தாரு, இந்த மோசே தான் நம்ம கூடவே இருப்பாரு அப்படின்னு. அதனால யோசுவா நினைச்சாரு மோசே கூடவே போறதுதான் அனுபவம். பிரைஸ் தி லார்ட். ஆனா திடீர்னு ஒரு நாள் மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரு, எப்பா மோசே நீ கிளம்பு, புறப்படு அப்படின்ட்டாரு. இப்போ மோசே ஆண்டவர் அழைத்தபடி அவர் போயிட்டார் மலைக்கு மேல. போகும்போது யோசுவா கூப்பிட்டுட்டே போறாரு, அப்படியே எடுத்து கோலை கையில கொடுத்தாரு, போயிட்டார் அவரு. பிரைஸ் தி லார்ட். யோசுவாவுக்கு ஒண்ணுமே ஓடல. அல்லேலூயா. சில நேரங்களில் உங்க அப்பா அம்மா என்ன செஞ்சிருவாங்க, உங்க வாழ்க்கையில சில பொறுப்புகளை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஒரு தங்கச்சி அன்னைக்கு வந்து சொன்னா, நான் கல்யாணம் முடிஞ்சு போன உடனே எதிர்பார்ப்போட போனேன். ஒரு வாரம் விருந்து போட்டாங்க, கூப்பிட்டாங்க, எல்லாம் விருந்து கொடுத்தாங்க. அடுத்த வாரம் குடும்பமா கூடி 50 லட்சம் ரூபாய் கடனை கொடுத்து விட்டாங்க.
பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் கூப்பிட்டு வச்சு கடைசியில் இடம் கொடுத்துட்டாங்க. ஆனா உண்மையிலே பிரதர், ஆண்டவர் என் கூட அந்த இடத்துல எனக்கு நான் நடுங்கி போனேன். அப்படியே ஒப்பாரி வச்சு அலனும் போல இருந்துச்சு. ஆனா நான் தேவனுடைய கரத்தை பற்றி பிடித்ததுனால என்னுடைய இந்த 3 வருஷத்துல என் கணவருடைய சம்பாத்தியம் ஆண்டவருடைய புண்ணியத்துல சரியா வந்தது. கடனும் அடைந்தது, மிச்சமும் எடுக்க முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். 3 வருஷம். இன்னைக்கு பிள்ளை, அந்த பொண்ணுக்கு ஒரு 2 வயசு பாப்பா இருக்குது. அந்த பாப்பா சொன்னது, எல்லாத்தையும் ஆண்டவர் செட்டில் பண்ணி நகையெல்லாம் அடமானம் வச்சு சரி பண்ணி இன்னைக்கு மிச்சம் எடுக்கும்படி ஆண்டவர் அனுப்பிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். மோசே யோசுவாவின் கையில கொடுத்துட்டு அவர் போயிட்டாருங்க. ஆனா யோசுவா தனி ஒரு நபரா நின்னாரு. இன்னைக்கு என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன்னு கேட்கிறியா? என் மகனை நான் எப்படி வேலைக்கு, ஐயோ போயிட்டா என் பையன் எப்படி இருப்பான், என் பையன் எப்படி படிப்பான், என் பையன் வாழ்க்கை எப்படி ஆகும், என் பொண்ணு என்ன ஆகும்? ஒன்னும் பயப்படாத. நீ எங்க இருந்தாலும் உன்னோடு இருக்க தெய்வம் இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். அதனால தான் பாருங்க, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5வது வசனம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:5. மகனே மகளே பயப்படாத, ஏனெனில் நான் உன்னோடு. சொல்லுங்க, நான் உன்னோட. நல்ல பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நான் உன் கூட என்ன செய்கிறேன்? 2 நாளைக்கு முன்னால் ஒரு தம்பி ஃபோன் பண்ணார். பிரதர், எக்ஸாம் எழுதி தோத்து போயிட்டேன், எனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை, எல்லாமே போயிட்டு. ஒரு சகோதரி அந்த தம்பியை ஃபோன் பண்ண சொல்லி அந்த தம்பி ஃபோன் பண்ணார். பயப்படாதப்பா, ஒரே ஒரு சின்ன ஜபம், ரொம்ப ஜபம்லாம் பண்ண வேண்டாம். ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு நம்பிக்கை, இதை மட்டும் சொல்லு. ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு நம்பிக்கை, இதை மட்டும் சொல்லு. நான் பெரிய ஜபம்லாம் சொல்லாத. ஆனால் பாருங்க, இந்த பிள்ளை இந்த ஜபத்தை மட்டும் தம்பி சொல்லிட்டே போயிருக்கிறான். அது ஒரு பயத்திலே இருந்திருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை அந்த 3 முறை அவன் தோத்து போயிட்டனால அப்படியே நடுக்கத்தோடு போனானா. ஆனால் எக்ஸாம் பண்ண போன பிள்ளை ஃபோன் பண்ணி சொல்கிறான், பிரதர் ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாங்க, ஆண்டவர் எனக்கு வெற்றியை தந்தார். அல்லேலூயா. நீ எங்கே போனாலும் உன் கூட நான் இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். நீ இன்னைக்கு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உன்னோடு. அதனால தாங்க பைபிள் சொல்லுது, அஞ்சாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எங்கெல்லாம் இருப்பார் தெரியுமா? சங்கீதம் 23ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். கொஞ்சம் தயவு செய்து உங்க பைபிளை பரட்டுங்க பார்ப்போம். சங்கீதம் 23ல தாவீது சொல்றார், எங்க வர தேவன் இருப்பார் அப்படின்னா வாசித்து பாருங்க. சங்கீதம் 23 4வது வசனம், சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்கெங்க இருக்கிறாரு சொல்லுங்க. மரண இருளின் பள்ளத்தாக்குல ஒருவேளை சிஸ்டர் பிரதர் நீங்க நடக்க வேண்டியது இருந்தாலும் அந்த இடத்துக்குலாம் யாரும் வரமாட்டாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்குலாம் ஒருத்தனும் வரமாட்டான். பிரைஸ் தி லார்ட். சும்மா வாய் சவுடால் ஓடுவாங்க நிறைய பேர். அல்லேலூயா. ஆனா மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையானதற்கு அஞ்சிடேன். ஏன்பா பயப்பட மாட்டேன்? என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் தேவன் என்னோடு. நல்ல கைகளை வச்சு சொல்லு, என் தேவன் என்னோடு. என் அப்பா என்னோட. நல்ல சொல்லுங்க, என் அப்பா என்னோட. என் பலவீனத்தில் என் அப்பா என்னோட. மருத்துவர்கள் கைவிட்டாலும் என் அப்பா என்னோட. பெட்டிய மனுஷங்க ரெடி பண்ணாலும் என் அப்பா என் கூட. என்னத்தான் ரெடி பண்ணாலும் என் அப்பா எப்போது என் கூட. ஹல்லேலூயா. உலகம் உன்னை கைவிட்டதா, உறவுகள் உன்னை கைவிட்டதா,
உன்னை நோயாளின்னு ஒதுக்கி வச்சதா, உன்னை ஏழைன்னு ஒதுக்கி வச்சதா, உன்னை புறக்கணிச்சதா, அப்பொழுதும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையானாலும் அப்பா மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் உன்னோடு கூட இருந்து உன்னை விடுவித்து உன்னை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, எசையாவின் புஸ்தகம் 41 இந்த இம்மானுவேல், எசையா 41:10 சொல்லுகிறது, வாசியுங்கள். பயப்படுகிற அஞ்சுகிற ஒவ்வொருவனுக்கும் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு சொல்லுகிற செய்தி என்ன? பயப்படாத, 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 பயப்படாத. வியாதியா? பயப்படாத. பலவீனமா? பயப்படாத. சாத்தானின் தொல்லையா? பயப்படாத. வறுமையா? பயப்படாத. ஏழ்மையா? பயப்படாத. உலகமும் உறவும் உன்னை புறக்கணிச்சுதா? பயப்படாத. ஏன்? நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். மகனே, நான் உன் கூட இருக்கிறேன். மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், வயசாயிட்டா பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். தனிமரமா நிக்கிறேன்னு சொல்றியா? நான் உன் கூட இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு தெரியுமா? நான் உன் கடவுள். நீ கலங்காத, நீ கலங்காத. நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உதவி செய்வேன், வலிமையளிப்பேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை கை தட்டுப்பா, உன்னை தாங்குவேன். மகளே, உன்னை தாங்குவேன். தங்கச்சி, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தாங்குவேன், உன் குடும்பத்தை தாங்குவேன், உன் வாழ்க்கையை தாங்குவேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் உன்னை தாங்கி உன்னை தப்புவித்து உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவேன். உனக்கு உதவி செய்து, உனக்கு உதவி செய்து உன்னைய நான் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உன்னை கையில தாங்கி உயர்த்துவேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தாங்க வசனம் சொல்லுது, எரேமியா 1:8 வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8ஆம் வசனம், அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் கூடவே இருக்கிறார். உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரை என்ன சூழ்நிலையானாலும், யார் உன்னை கைவிட்டாலும், எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாலும் உன்னோடு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க எல்லாம் சத்தமா ஆண்டவரை புகழும்படி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்ல குரலை வைத்து சொல்லுங்க, என் தேவன் என்னோடு. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப இம்மானுவேல்னா என்ன? உலகம் முடியும் கடைசி நாள் வரை என் தேவன் என்னோடு, என் தேவன் என்னோடு. சொல்லுங்க அல்லேலூயா. என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். யாருங்க நம்பிக்கைக்குரியவர்? அக்கா யாரு? தங்கச்சி யாரு? உன்னை உண்டாக்குன உன் தகப்பன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், என் தகப்பன், என் ஆண்டவர் இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார், என் கடவுள் என்னோடு இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி பாடுவோம். எல்லாரும் கை தட்டி பாடுவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்த
வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் உம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம் தேவைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் உள்ளது, ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்குரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் நம்பி வந்தேன் உம் சமூகம். நம்புகிறேன் உம் வசனம். நல்ல குரலை உயர்த்தி நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம். நம்புகிறேன். உம் வசனம். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளோ. உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூக நம்புகிறேன் உம் வசனம். வாய் திறந்து எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. உரியவரே, வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். நம்பி வந்தேன் உம் சமூகம். நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, உம் சமூகம் நம்புகிறேன். உம் வசனம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. ஆராதனை, 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 ஆராதனை. நல்லவரே ஆராதனை, வல்லவரே ஆராதனை. கண்களை மூடி பயபக்தியோடு தெய்வத்தை ஸ்துதித்து ஆராதியுங்கள். ஆண்டவருடைய அற்புதங்கள் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தேவரே, ஆராதனை. நல்ல கைகளை தட்டி வாய் திறந்து ஆராதிக்க மக்களே. ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. அற்புதமே அதிசயமே ஆராதனை, ஆராதனை. அற்புதமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. அற்புதமே அதிசயமே ஆராதனை, ஆராதனை. அற்புதமே, அதிசயமே, தேவ வல்லமை, ஆராதனை. வியாதிகளை குணப்படுத்தும் தேவாதி தேவனுடைய வல்லமை. அற்புதமே, அதிசயமே, பலகீனங்கள் நீங்கி போகிறது. ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, ஆராதனை. ஆண்டவரே, காப்பவரே, ஆராதனை,
ஜெபத்தை கேட்கும் கர்த்தாவே ஆராதனை ஆராதனை. என் நோயை குணப்படுத்தும் இயேசுவே ஆராதனை ஆராதனை. என் நோயை குணப்படுத்தும் இயேசுவே ஆராதனை ஆராதனை. சுகமாக்கும் தெய்வம் இயேசுவே ஆராதனை ஆராதனை. சுகமாக்கும் இயேசு தெய்வமே ஆராதனை ஆராதனை. விடுதலை தருகின்ற தெய்வமே ஆராதனை ஆராதனை. விடுதலை தருகின்ற நல்ல கைகள் கொடி வாய் திறந்து இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே விடுதலை தருகின்ற தெய்வமே ஆராதனை ஆராதனை. கண்ணீரை துடைக்கும் காருண்யமே ஆராதனை ஆராதனை. கண்ணீரை துடைக்கும் காருண்யமே ஆராதனை ஆராதனை. ஜெபத்தை கேட்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை. விண்ணப்பத்தை நிறைவேற்றும் இயேசுவே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நல்ல வாய் திறந்து இயேசுவே இயேசுவே இயேசுவே. கட்டிகள் கரைந்து போகிறது. இயேசுவே இயேசுவே. ஆண்டவருடைய வல்லமைகள் இறங்குகிறது. இயேசுவே தீராத வியாதிகள் குணமடைகிறது. இயேசுவே. ஜீசஸ் இயேசுவின் நாமத்திலே இயேசுவே சத்துருவின் போராட்டங்கள் வெளியேறுகிறது. தீமைகள் வெளியேறுகிறது. அந்தகார இருள்கள் வெளியேறுகிறது. பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. மன உளைச்சல்கள் வெளியேறுகிறது. மன பாரங்கள் வெளியேறுகிறது. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். வாயை திறந்து கூப்பிடு மகனே. இயேசுவை தொடுகிறார். இயேசுவை தொடுகிறார். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமடைகிறது. ஆஸ்மா வியாதிகள் குணமடைகிறது. அல்சர் நோய்கள் குணமடைகிறது. நுரையீரல் வியாதிகள் குணமடைகிறது. கிட்னி ஸ்டோன் குணமடைகிறது. இயேசுவின் நாமத்திலே குரல் உயர்த்தி கூப்பிடு. இயேசுவே இயேசுவே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமைக்காக உள்ளதை திறந்து கூப்பிடு. தேவன் உன்னை நிரப்புகிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமையானவரை நிரப்பு. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம். நம்புகிறேன் உம் வசனம். ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர். நன்றி இயேசுவே. நீர் என்னோடு இருக்கிறீர். ஆமென். உமக்கே நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள் என் பிரியமான என் அன்புக்குரியவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி? உலகம் முடியும் கடைசி நாள் வரை நான் உன்னோடு தான். இம்மானுவேல் இயேசு இந்த உலகத்தில் உன்னோடு இருக்கிறார். இரண்டாவது, அவர் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல, வாசியுங்கள், இந்த இம்மானுவேல் அனுபவம் என்ன கொண்டு வருகிறது தெரியுமா? மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனமொத்திருந்தால் மண்ணுலகில் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை உங்களுக்கு
ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என்னுடைய பெயரினால் நீங்கள் எங்கே ஒன்றாக கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பாருங்க, முதல்ல சொல்றார் உலகம் முடியும் கடைசி நாள் வரை நான் உன்னோட. ரெண்டாவது சொல்றாரு உன் நடுவில் இருக்கிறேன். எங்க இருக்கார் தெரியுமா? உங்க ஃபேமிலியில தேவன் இருக்கிறார். கை தட்டுங்க சிஸ்டர். என் வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருப்பாரா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, என்ன கடவுள் என் வீட்டுல இருப்பாரா? பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்களேன், கடவுள் நம்மோடு அப்படின்னா எங்கெங்க? உன் கூட மட்டும் இல்லப்பா, உன் வீட்லயும், உன் கூட மட்டும் இல்ல, உன் ஃபேமிலிக்குள்ளேயும் நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன். அதனாலதான் பாருங்க, நமக்கு சக்கேயுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எழுதி வைத்து இருக்கிறார். ஆமென். ஏன் சக்கேய் வீட்டுக்குள்ள யார் இருக்க மாட்டா? யார் இருக்க மாட்டா? கடவுள் இருக்க மாட்டார். இது யார் சொன்னா? வெளியே இருந்தவங்க சொன்னாங்க. அப்படிதானப்பா? வெளியே இருந்தவங்க என்ன சொன்னாங்க? வெளியே இருந்தவங்க என்ன சொன்னாங்க? இந்த நரப்பைய வீட்டுல எவன் வருவான்? மனுஷனே போக மாட்டான், இவன் வீட்டுக்கு போய் கடவுள் போவானா அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா சக்கேயுடைய வீட்டுக்கு சொன்னாரு, சக்கேயும் நான் உன் கூட வாரேன்னு சொல்லல, உன் வீட்டுக்கு வாரேன். கைத்தட்டு, கைத்தட்டுப்பா. எங்க வாரேன்? இன்னைக்கு ஒருவேளை உங்க கணவர் கொஞ்சம் குடிக்கலாம், அவரை மாத்த இயேசு வருகிறார். உங்க பிள்ளைங்க சரியா சில பாதையில போகாம இருக்கலாம், அவங்கள மாற்ற இயேசு உங்க வீட்டுக்குள்ள வர்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, பாருங்க, சக்கேவோட வீட்டுக்கு யாருமே போகல. ஆமென். ஆனா அந்த சக்கேவோட வீட்டுக்குள்ள யார் வர்றேன்னா இயேசு சொன்னார், நான் உன் வீட்டுக்கு வர்றேன்ப்பா, நான் உன் வீட்டுக்கு. பாருங்க, சுத்தி இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இவன் வீட்டுக்கா? இவன் வீட்டுக்கு யார் யா போவா? ஏன் அவங்க நினைச்சாங்க இந்த கடவுள் இந்த புனிதம், இந்த நீதிமான், இந்த நீதி இதெல்லாம் யார் வீட்டுக்கு தான்? ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறவனுக்கு மட்டும்தான் நினைச்சாங்க சிலர். அல்லேலூயா. ஆனா பக்கத்துல கை கூட சொல்லுங்க, பாவிகளை தேடி மீட்டெடுக்க இயேசு வந்தார். அப்படின்னா என்னப்பா? உன் வீட்டே அவர் ரட்சிக்க போறார். கை தட்டு. உன் குடும்பத்தையே இயேசு மீட்க போகிறார். உன் குடும்பத்தையே இயேசு ரட்சிக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசு உனக்கு எனக்கு சொந்தமாக்கும்படி இந்த உலகத்திலே வந்தார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்துல என் பெயர்ல நீங்க எங்கெல்லாம் கூடுகிறீர்களோ உங்கள் நடுவிலே 2-3 பேர், எது உன் ஃபேமிலி தான், உன் வீடு, அந்த வீட்டுக்குள்ள உன் குடும்பத்துக்குள்ள உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன். ஆமென். அதனால அது எப்படி எழுதிருக்கு தெரியுமா? நான் இருக்கிறேன் என உறுதியாக சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பா சொல்றேன்? உறுதியா சொல்றேன். உன் வீட்டுக்குள்ளனா ஏசப்பா சொல்றார், உன் வீட்டுக்குள்ளனா, உன் வீட்டுக்குள்ளனா, உன் குடும்பத்துலனா இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்கள், இந்த வசனத்தை படிக்கும்போது செப்பனியா 3ஆம் அதிகாரம் நல்லா லைக் பண்ணி நல்லா சந்தோஷமா படிக்க பார்ப்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறீங்களாமா? படிப்பா. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை கை தட்ட மாட்டீங்களா? இங்க இருக்கிற நிறைய பேர் நம்ம மேலேயே சாபம் போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன பாவம் பண்ணணும் இப்படி அழுதுகிட்டு இருக்கானே, என்ன சாபம், என்ன பாவமோ சாபமோ, என் குடும்பம் இப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்கே. பயப்படாத. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உன் குடும்பத்தில் ஒரு விடுதலையின் பாதை திறக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலையின் பாதை திறக்கும். உனக்கு ஒரு நன்மையின் பாதை திறக்கும். உனக்கு ஆசீர்வாத பாதை திறக்கும். உனக்காக தேவன் செய்ய போகிற காரியங்கள் மாபெரும் அற்புதமாயிருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவன் பாருங்க,
ஆண்டவர் சொல்றார், உன் தண்டனை தீர்ப்பை தள்ளி விட்டார். பக்கத்துல கை கொடு சொல்லு, உன் தண்டனை தீர்ப்பை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்டனை தீர்ப்புனா என்னது? ஆண்டவர் என்ன தண்டிச்சுட்டாரோ, அதனால இந்த பையனை கொடுத்து என்ன இப்படி படாத பாடு. எங்க அம்மா கூட அப்படி சொல்லியிருப்பா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒருவேளை உன் லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு புருஷனை கொடுத்து என்ன தண்டிச்சுட்டாரோ, இப்படிப்பட்ட மனைவியை கொடுத்து தண்டிச்சுட்டாரோ, இல்லைன்னா சில வியாதிகள், பலவீனம், இதெல்லாம் தண்டனை நினைச்சிருப்பேன். பயப்படாத, உன் தண்டனையெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? பக்கத்துல கை குடிச்சு, தண்டனைய தள்ளி விட்டார். கைகளை தட்டி சொல்லு, என் தண்டனைய, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தண்டனைகளையும் இயேசு தள்ளிட்டார். எதுலங்க? இதுவரை தண்டனை எப்ப இருந்துச்சு சொல்லுங்க? எப்ப இருந்துச்சு? எப்ப இருந்துச்சு? பழைய பிரமாணத்துல இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த பிரமாணத்தை மாற்ற இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஆமென். உன் தண்டனை தீர்ப்பெல்லாம் மாற்றி, உன் கர்மத்தெல்லாம் மாற்றி, இன்னைக்கு உனக்கு ஒரு புது வாழ்வு தர இயேசு வந்திருக்கிறார். உன் குடும்பத்து மேல இருக்கிற பாவ சாப கட்டுகள் இருந்து இயேசு உன்னை விடுவிக்கிறார். அதனாலதான் போட்டிருக்கு, உன் பகைவர்களை சொல்லுங்க, நல்ல எல்லாரும் சொல்லுங்க, என் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். அடுத்து போட்டிருக்கு, இஸ்ரவேலின் அரசராய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? ஜீசஸ் என் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கப்பா, கையை தட்டியா. ஆமென். என் ஃபேமிலியில வந்துட்டாரு, என் வாழ்க்கையில வந்துட்டாரு, என் குடும்பத்துல இயேசு இருக்கிறார். என்னுடைய நடுவிலே என் அரசராக, இஸ்ரவேலின் ராஜாவாய் என் தேவன் என் குடும்பத்தில் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் நீ தீங்கை எத்தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். கை தட்டுங்க. எந்த தீமைக்கு நீ என்ன செய்ய மாட்ட? நீ பயப்பட மாட்ட. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எந்த தீமைக்கும், எந்த பொல்லாப்புக்கும், எந்த தீங்குக்கும் நீ அஞ்ச. அதனாலதான் 17வது வசனம் வாசித்து பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். உன் கடவுளாய் ஆண்டவர் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு பாவி மனம் திரும்பினான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் முத குடி பழக்கத்தை விட்டேன் பார்த்தீங்களா? அவ விட்ட உடனே நிறைய பேர் சொன்னது ஒன்று தெரியுமா? என்ன சொன்னாங்க? எத்தனை நாள் பாப்போம் அப்படின்னாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. சிலர் சேலஞ்ச் பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். சில ஃப்ரெண்ட்ஸ் வெட்டு கட்டினாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று தெரியும், எப்படினாலும் இவன் விழுவான். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, எப்படினாலும் நீ விழுவேன்னு யார் ஆசைப்படுறா? உன்னை சுத்தி இருக்கிறவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா நான் மனம் திரும்பும் பொழுது, என்னுடைய தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை அடைந்து, என்னுடைய வாழ்க்கையில எதிரிகள் அப்புறப்படுத்திட்டு அப்பா என்ன பண்றார் தெரியுமா? தம் அன்பினால புத்துயிர் அளித்தவர் சொல்றாரு, நான் மகிழ்ந்து ஆடி பாடுவேன். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் வான தூதர்கள் நடுவிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. என் அப்பா என்ன ஆயிட்டார் தெரியுமா? நான் வந்த உடனே என்ன செஞ்சிட்டாரு? கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து என் பழைய வாழ்க்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்க வீட்டில் அவர் இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் கை குடிச்சலுங்க, உங்க குடும்பத்தில் இயேசு இருக்கிறார். உன் ஃபேமிலியில இயேசு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள், வாசிங்களேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, நான் உன் நடுவில் இருக்கிறேன், இனிமேல் நீ நிந்தைக்கு உள்ளாக மாட்டாய். ஆமென்.
சொல்லுங்க அல்லேலூயா. என் பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க? இஸ்ரவேல் நான் நடுவிலே நான் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்போது இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், என் குடும்பத்தில் இருக்கிறீர். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? இணை சட்டம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க பாப்போம். இணை சட்டம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிக்கிறீங்களாப்பா? வாசிங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் உங்கள் கடவுளாய் ஆண்டவர் உங்களிடையே அஞ்சுவதற்குரிய ஆற்றல் மிகுந்த கடவுள் அவரே. பிரைஸ் தி லார்ட். உன்னோட இருக்கேன், உன் நடுவுல இருக்கேன். மூன்றாவது அவர் எப்படி இருக்காரு தெரியுமா? உங்கள் இடையே, அதாவது உன் சமூகத்தில் நீ எங்க இருக்கிறியோ இந்த சமூகம் எல்லாவற்றிலும் தேவன் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படிப்பட்டவர்? அஞ்சுவதற்குரிய ஆற்றல் மிகுந்த கடவுள் அவரே. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல் கடவுள். இந்த கடவுள் என்னோடு, என் குடும்பத்தில், நான் என்னை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் அவர் இருக்கிறார். எதிரிகள் 1000 இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிறவனோட 1 யோவான் 4:4 சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். என் பிரச்சனையை விட என் தேவன், என்னை அழிக்க நினைக்கிற மனிதர்களை விட என் தேவன், எனக்கு விரோதமாக எழும்புகிற கோலியாத்துக்களை எல்லாம் விட என் தேவன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உன்னோடு தேவன் இருக்கிறார். ஆமென். நல்ல பயபக்தியோடு எழுந்து நில்லுங்கள். ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுங்க, இன்னைக்கு என்னோடு தேவன், அவருடைய அற்புதம் அதிசயம் எல்லாம் எனக்கு நடக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே என் இம்மானுவேலாகிய என் தெய்வமே, நீர் என்னோடு இருக்கிறீர். நீர் என்னோடு இருக்கிறீர். நீர் என்னோடு இருக்கிறீர். நீர் என்னோடு இருக்கிறீர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சேர்ந்து பாடும். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சேர்ந்து பாடுங்கள். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலை
மலைகளை தாண்டிடுவாய், கடும் பள்ளங்களை கடந்திடுவாய், சதிகளை முறியடிப்பாய், சத்தானை ஜெயித்திடுவாய், சதிகளை முறியடிப்பாய், சாத்தானை ஜெயித்திடுவாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு சேர்ந்து பாடுவோம். இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. நல்ல கைகளை பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைத்துக் கொள்வோம். கண்களை மூடுவோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நன்றி இயேசுவே. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. இந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அனுபவம் நமக்குள். முதலாவது தேவன் உன்னோடு இருக்கிறார். இரண்டாவது உன் நடுவிலே உன் குடும்பத்தில் இருக்கிறார். மூன்றாவது உன்னுடைய வாழ்க்கையில நீ எங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறியோ Jesus. அந்த இடத்துல உன்னை சுற்றிலும் அவர் இருக்கிறார். Amen. அவர் உன்னை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார். Amen. உன்னை விட்டுட்டு போக மாட்டார். Amen. அவர் ஒரு கல்லுல இருக்கிறவர் அல்ல. இயேசுவே. அவர் ஒரு மரத்துல இருக்கிறவர் அல்ல. Jesus, Jesus, அவர் மலையில இருக்கிறவர் இல்ல. Jesus. அவர் கடலுக்கு அடியில இருக்கிறவர் இல்ல. Amen. அவர் வானத்தை விட்டு இறங்கி உனக்காக உனக்குள் உன் குடும்பத்துல இந்த சமூகத்துல எல்லா மனுஷனுக்குள்ளே வாழும்படி கடவுளின் உறைவிடம் மனிதர்கள் நடுவில் இருக்கிறதே. Amen. அதை வெளிப்படுத்தும்படி இயேசு வந்தார். Amen. அந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். Amen. நம்மோடு இருக்கிறார். Amen. வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, ரெண்டு இயேசுவே. கைகளை உயர்த்துவோம். சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என்னோடு இருப்பவரே, என்னோடு இருப்பவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆமென். ஆமென்.